மட்டுமல்ல, எமக்கு முன் வாழ்ந்த பல நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் எல்லா மனிதர்களையும் வந்தடையக்கூடிய ஒரு மரணமாக இருக்கிறது. இந்த மரணத்தில் இருந்து பெறக்கூடிய படிப்பினை தான் என்ன? நாம் எத்தனையோ ஜனாசாக்களை சுமந்து வருகிறோம், எத்தனையோ சகோதரர்களை அடக்கம் செய்கிறோம், எத்தனையோ சகோதரர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி இருக்கிறோம். இந்த சம்பவங்களில் இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றான். எனவேதான் சகோதரர்களே, ஒரு சகோதரனை நாங்கள் அவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 கடமைகளை எங்களுக்கு சுமத்தி இருக்கிறார்கள். முதலாவது, அந்த மனிதனை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். இரண்டாவது, அந்த மனிதனுக்கு நாங்கள் கஃனிட வேண்டும். மூன்றாவது, அந்த மனிதனுக்கு நாங்கள் தொழுகை நடத்தப்பட வேண்டும். தொழுகை என்பது அந்த ஜனாசாவுக்காக, அந்த இறந்த எமது சகோதரனுக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் தொழுகையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழுங்கள். இந்த சகோதரிக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள் என்னவென்று சொன்னால், 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இன்று பள்ளிவாசலில் ஒன்று கூடி இந்த ஜனாசாவுக்காக தொழுகை நடாத்தி அந்த அனைவருமே இந்த ஜனாசாவுக்காக அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா, யா அல்லாஹ் இந்த ஜனாசாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த ஜனாசாவுக்கு நீ அருள் செய்வாயாக, கருணை காட்டுவாயாக என்று 2000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி தொழுகை நடாத்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால், இது அல்லாஹு தஆலா அந்த இறந்த சகோதரிக்கு கொடுத்த மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எமக்கு மரணமாகிவிட்டோம், நாம் மரணமாகிவிட்டோம் என்று சொன்னால், இறந்து விட்டோம் என்று சொன்னால் எமக்கு தேவை என்ன? பிரார்த்தனை தேவையாக இருக்கிறது, துஆ எமக்கு தேவையாக இருக்கிறது. எனவே இன்று இந்த வியாழக்கிழமை நாள் அந்த பள்ளியிலே தொழுதவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 60% இன்று சுன்னத்தான நோன்பு வைத்தவர்களாக இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலிகள் நிறைந்த ஒரு கூட்டம் இந்த ஜனாசாவுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனைகளை கபூல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த ஜனாசாக்கள் மூலமாக, அடக்கம் செய்வதன் மூலமாக பெறக்கூடிய படிப்பினைகள் தான் என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஒரு சகோதரனை கபரிலே நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், அடக்கம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், அவருக்காக நீங்கள் உறுதியை கேளுங்கள். இப்பொழுது அவர் கேள்வி கேட்கப்படுகிறார். இதைத்தான் நமது நாட்டிலே என்ன செய்வார்கள்? சில உலமாக்கள் கபரடியிலே மையவாடி அந்த கபரடியிலே இருந்து கொண்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுமாறு சொல்லிக் கொடுப்பார்கள். 2 வானவர்கள் வருவார்கள், 2 மலக்குமார்கள் வருவார்கள். இப்பொழுது மன் ரப்புக்க, உனது ரப்பு யார் என்று கேள்வி கேட்பார்கள். குல் ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ரப்பு என்று சொல்லுங்கள் என்று கபருக்குள்ளே உள்ளவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். வெளியே இருந்து எவ்வளவுதான் எமக்கு சொல்லித் தந்தாலும் எமது காதுகளுக்கு எட்டாது என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் நன்றாக வாழ்ந்தவன், அல்லாஹ்வை அஞ்சியவன், நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றியவன் தான் அல்லாஹ் யார் என்று கேட்கும் பொழுது, மன் ரப்புக்க என்று கேட்கும் பொழுது, உனது ரப்பு யார் என்று கேட்கும் பொழுது, எனது ரப்பு அல்லாஹ் என்று பதில் சொல்லுவான். ரப்பை அறியாதவன், ரப்பை புரிந்து கொள்ளாதவன், ரப்பின் மீது நல்லெண்ணம் வைக்காதவன், அல்லாஹ்வை தொழாதவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்காதவன், வட்டி போன்ற பாவங்களில் மூழ்கி இருப்பவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்பவன், நபிகளாருடைய சுன்னாக்களுக்கு மாற்றம் செய்பவர்கள் அந்த கபரிலே எவ்வாறு பதில் கூற போகிறார்கள்? சிந்தனை செய்து பாருங்கள். உயிரோடு இருக்கக்கூடிய எமக்குத்தான் படிப்பினை, உயிரோடு இருக்கக்கூடிய நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் புரிந்து கொண்டோமா? அல்லாஹ்வை சரியான முறையில் நாங்கள் புரிந்திருக்கின்றோமா? அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்திருக்கின்றோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, இப்பொழுது ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேள்வி கேட்டு பாருங்கள். எந்த அளவு நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன்? எந்த அளவு நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன்? நான் 5 நேரம் தொழக்கூடியவனாக இருக்கின்றேனா? தொழுகையை நான் ஏற்று நடக்கக்கூடியவனாக இருக்கின்றேனா? நபிகளாருடைய சுன்னாவை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு முஸ்லிமாக நான் இருக்கின்றேனா? அல்லது பெயரளவில் மட்டும் நான் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றேனா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை வெறுமனே அல்லாஹ் இருக்கிறான் என்று மட்டும் நாங்கள் அறிந்து கொண்டால் போதாது. அப்படியானால் நபிகளாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் சொர்க்கம் சென்றிருக்க வேண்டும். அல்லாஹ்வை அறிந்திருந்தார். அல்லாஹ்வை அறிந்திருந்த காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹ்வின் பாப்பாவுக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்தார். அல்லாஹ்வின் அடிமை என்று பெயர் வைத்தார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள். அல்லாஹ் இருக்கிறான் என்று மட்டும் சொன்னால் போதாது, அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்று மட்டும் சொன்னால் போதாது, அல்லாஹ் எங்களை எப்படி வாழுமாறு நாடுகின்றான்.
இருக்கின்றான், அல்லாஹ் எப்படி எங்களை வாழச் சொல்லி இருக்கின்றான், எவ்வாறான முஸ்லிம்களாக எங்களை வாழச் சொல்லி இருக்கின்றான் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று இஸ்லாமியர்கள் இஸ்லாத்திலே இல்லாத காரணத்தினால்தான் உலகத்திலே பெரும் பெரும் கேவலங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை அஞ்சு வாழுங்கள், அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை மட்டும் ஏற்று நடவுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எமக்கு மார்க்கமாக கொடுத்தார்களோ அதை மட்டும் எடுத்து நடவுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்காத, அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டாத, அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு செய்து காட்டாத எந்த ஒரு அமலையும் நாங்கள் செய்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே இந்த அடிப்படையில் ஒருவன் வாழ்ந்தால்தான் கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகள், மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கும் பொழுது ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று அந்த அடியான் பதில் சொல்லுவான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவம் காட்டப்படுகிறது. இந்த மனிதர் யார் என்று கேட்கிறார்கள் வானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை புரிந்து கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை ஏற்று நடக்காதவர்கள் அந்த ரசூலுல்லாஹ்வை பார்த்து இவர்தான் என்னுடைய ரசூல், இவர்தான் என்னுடைய வழிகாட்டி, இவர்தான் என்னுடைய தலைவர் என்று எங்கே பதில் வரப்போகிறது? அல்லாஹ்வுடைய தூதரை மறுத்து வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை மறுத்து வாழ்ந்தவர்கள் பதில் கூற முடியாமல் தவிப்பார்கள். எனவேதான் பதில் கூற முடியாத நிலை இருக்கும் பொழுது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, லா அதிரி எனக்கு தெரியாது என்று அந்த அடியான் கூறுகின்றான், கத்துகின்றான், கதறுகின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சத்தத்தை ஜின்களையும் மனிதர்களையும் தவிர எல்லா படைப்பினங்களும் அந்த சத்தத்தை கேட்கிறார்கள். எனவேதான் எம்முடைய கபரு சிறந்த ஒரு இருப்பிடமாக, சிறந்த ஒரு இடமாக, அருள் நிறைந்த ஒரு இடமாக மாற வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்று நடக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை ஏற்று நடக்க வேண்டும். அந்த இரண்டையும் நாங்கள் ஏற்று நடந்தோம் என்று சொன்னால்தான் கபரிலே அந்த கேள்விகளுக்கு சிறந்த பதில்களை எம்மால் கொடுக்க முடியும். எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எமது இறுதி முடிவை சிறந்த முடிவாக, அழகான முடிவாக, ஒரு அடியானுடைய சிறந்த ஒரு முடிவாக அல்லாஹு தஆலா மாற்றி அமைக்க வேண்டும். அத்தோடு இந்த ஜனாசாவுக்காக துஆ கேட்பது என்பது, பிரார்த்தனை கேட்பது என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அவருடைய குடும்பத்தினர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். பல கஷ்டங்களுக்கு மத்தியில், சிரமங்களுக்கு மத்தியில் இலங்கையிலிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் சலாம் சொல்லி ஆறுதல் சொல்லுங்கள். ஆதமல்லாஹு அஜ்ரக்கும் வஹ்ஸனல்லாஹு வஸாக்கும் வகஃபரல்லாஹு லிமையித்துக்கும் என்ற துஆவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவை கூறி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அத்தோடு மையத்தை, அதாவது ஜனாசாவுடைய குடும்பத்தினர்கள் அல்லாஹ் உங்களை பொறுமையாக இருக்க செய்வானாக. பொறுமையாக இருங்கள். பிரிவு என்பது உலகத்திலே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இந்த உலகத்திலே மரணிக்காமல் யாரும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்திருக்க வேண்டும். சஹாபாக்களில் சிலர் ரசூலுல்லாஹுடைய இழப்பை கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வாளை கையிலே ஏந்தி கொண்டார்கள். யாராவது முஹம்மது ரசூலுல்லாஹ் மௌத் என்று சொன்னால், இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், இந்த வாளுக்கிரைக்காக்கி விடுவேன், கொலை பண்ணி விடுவேன், வெட்டி விடுவேன் என்று ஆவேசப்பட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்து, யார் அல்லாஹ்வை வணங்குகின்றாரோ அல்லாஹ் நிரந்தரமாக இருக்கின்றான், அவன் நிச்சயமாக மரணிக்க போவதில்லை. யார் ரசூலுல்லாஹி முஹம்மதை வணங்குகின்றாரோ அவர் நிச்சயமாக இறந்து விட்டார் என்ற வசனத்தை ஓதி காண்பித்த பொழுது அந்த மனிதர்கள், அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாள் கூட தானாக கீழே விழுந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் குடும்பத்தினர்கள் ஆறுதலாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்குள்ள கடமை என்ன? அந்த மையத்துக்காக, ஜனாசாவுக்காக நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை கேளுங்கள், சுஜூதிலே கேளுங்கள், வெள்ளிக்கிழமை நாளே கேளுங்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேளுங்கள், இரவு தொழுகையிலே கேளுங்கள். அதுபோக சதகா ஜாரியா போன்ற நல்ல கர்மங்களை நீங்கள் இந்த சமுதாயத்துக்காக செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமலாக சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ ஏழை குமரிகள், பேச முடியாத குமரிகள், திருமணம் முடிக்க கொடுக்க முடியாத குமரிகள், ஏழைகள், அனாதைகள், விதவைகள் எங்களுடைய உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தேடி சென்று உதவி செய்யுங்கள். சதகா ஜாரியா போன்ற நல்ல கர்மங்களை செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய அமல்களையும் ஏற்று இந்த ஜனாசாவுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.